அஸ்ட்ரோ 6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ் மாதத்தின் 3வது மாதமான ஆனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். சூரியன் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதத்துல சூரியனோட அமைப்பு மற்ற கிரகங்களோட பெயர்ச்சியும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சூரியன் ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஆனி மாதம் 2ஆம் தேதி சூரியன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலேயே புதன் சுக்கிரனோட சேர்க்கையும் இருக்கு. அதனால 3 கிரகங்களோட சேர்க்கையோட யோகமும் புத ஆதித்ய யோகமும் சுக்கிராதித்ய யோகமும் இருக்குது. சூரியன் மிதுன ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் மேஷ ராசியில 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போறாரு. புதன் மிதுன ராசியில 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்திலையும் சனி கும்பராசியில 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ரம் அடைகிறாரு சனி. ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும் இருக்குது. இப்படிப்பட்ட கிரக அமைப்புல தான் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. என் நேரமும் எதிர்காலத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். மிருகசிரிஷம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆனி மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் புதன் உங்க ராசியிலேயே செஞ்சரிக்கிறாரு. அதனால அவரோடு சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால புத ஆதித்ய யோகம் புத சுக்கிர யோகமும் உங்களுக்கு இருக்கு. அதனால பொருளாதார நிலை அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்துலலாம் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் அப்படிங்கிறது தேடி வரப்போகுது. இல்லம் தேடி நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது வரும். சுப செலவுகளும் இந்த மாதத்தில் அதிகரிக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆனி மாதம் 5ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கரம் அடைகிறாரு. ராசிக்கு 8க்கும் 9க்கும் அதிபதியானவர் சனி. அவர் வக்கரம் பெறும் பொழுது உங்களுக்கு நன்மை தீமை அப்படின்னு கலந்துதான் நடக்கும். அஷ்டமாதிபதி வக்கரம் பெறுவதால இழப்புகளை ஈடு செய்யறதுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதே கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த தொல்லைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். அதே நேரம் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியாக சனி இருக்கிறதால பிள்ளைகளாலும் பெற்றோராலும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். பாகப்பிரிவினைகள் எல்லாமே இழுபறி நிலையில தான் இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் அண்ணன் தம்பிகளுக்குள்ளெல்லாம் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரும். இந்த ஆனி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆனி மாதம் 12ஆம் தேதி கடகராசிக்கு புதன் போறாரு. உங்கள் ராசிநாதன் அப்படின்னா இருக்கக்கூடிய புதன் தனஸ்தானத்தில் வருவது நல்லது தான். தன வரவு அப்படிங்கிறது கிடைக்கும். நினைச்ச நேரத்தில் செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி தனித்து இயங்கலாமா அப்படின்னு முயற்சி செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல்லாம் இனிமேல் ஒழுங்காக இருக்கும். பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு இதெல்லாமே இனிமேல் கிடைக்க போகுது. பிள்ளைகளோட எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சியில் ஒரு சில சறுக்கல்கள் எல்லாமே சேரும். ஆனி மாதம் 23ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் போறாரு. விரையாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்துக்கு போகும்போது விரயத்துக்கு ஏற்ற வருமானம் அப்படிங்கிறது உண்டு. மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் எந்த வேலையையும் பணத்தை வச்சுக்கிட்டு செய்ய முடியாது. காரியத்தை தொடங்கிட்டீங்க அப்படின்னா பணப்புழக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். பெண் பிள்ளைகளோட சுப சடங்குகள்லாம் இந்த மாதத்தில் நடக்கலாம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு அழைப்பு இந்த மாதத்தில் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டு. ராசிக்கு 5க்கு 12க்கு அதிபதியானவர் சுக்கிரன். அதனால் விரையாதிபதியாக இருக்கிறதால பிள்ளைகளால் விரயம் அப்படிங்கிறது ஏற்படும். சிறுவரிசை பொருட்கள் வாங்குவது, ஆடை ஆபரண பொருட்கள் வாங்குவது, பொன்பொருள் சேர்க்கை இதெல்லாமே வரலாம். அதனால் வீண் விடுபடுறதுக்கு சுப விரயங்களாக ஆக்கிக்கிறது நல்லது. நீங்கள் ரிஷபராசி மிதுன ராசிக்காரர்கள் அனைவருமே ஆனி மாதம் 27ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாயும் போறாரு. ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது வரவை காட்டில் செலவு அப்படிங்கிறது சற்று கூடுதலாக தான் இருக்கும். உத்தியோகத்துலலாம் திடீர்னு மாற்றம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கிறதால மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். துணிந்து எந்த முடிவுமே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த முடிவெடுத்தா நல்லதாக இருக்குமா அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். புதியவர்களை நம்பி எந்த முயற்சியிலும் இறங்க வேண்டாம். அப்படி இறங்குனா விரயங்கள் தான் அதிகமாக இருக்கும். சற்று எச்சரிக்கையோடு செயல்படணும். மிதுனராசிக்காரர்கள் அனைவருமே பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது கடுமையான போட்டி அப்படிங்கிறது இருக்கும். போட்டிகளுக்கு மத்தியில் தான் உங்களுடைய முன்னேற்றமும் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வளைந்து கொடுத்து செல்வது தான் நல்லது.
சக ஊழியர்களிடத்துலையும் சரி, மேலதிகாரிகளிடத்துலையும் சரி, நாவடக்கம் அப்படிங்கிறது தேவை. எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. மாணவர்களுக்கெல்லாம் ஆசிரியர்களோட ஆதரவு அப்படிங்கிறதே கிடைக்கும். பெண்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தில் சிக்கனத்தை கையாளுங்க. குடும்பத்தில் சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கிறதால செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். மிருகசிருஷம் 3, 4ஆம் பாதத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஜென்ம ராசிக்குள்ளே செஞ்சிருக்கக்கூடிய சுக்கிரனால பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது நீக்குவார். நீங்கள் எதிர்பார்த்திருந்த வரவை வழங்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகும். ஜென்மராசிக்குள்ளே சூரியன் சஞ்சாரிக்கிறதால படபடப்பு, டென்ஷன் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். பணிபுரியும் இடத்துலையும் ஒரு சில நெருக்கடிகளை எல்லாத்தையுமே நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் எல்லாமே தள்ளி போகும் அப்படின்னாலும் லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சஞ்சரிக்கிறதால தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வருவாய் அப்படிங்கிறது வந்து சேரும். சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. விவசாயிகளோட விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. இழுபறியாக இருந்த விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். வேலைக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புலாம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் நெருக்கடிகள் ஏற்படாமல் இருக்கும். மாணவர்கள்லாம் மேற்கல்விக்கு முயற்சி செய்யும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆணி மாதம் ஜீவனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சஞ்சரிக்கிறாங்க. அதனால் எந்த ஒரு செயலையும் யோசித்து திட்டமிட்டு செயல்படுவது தான் நல்லது. மற்றவரால் சாதிக்க முடியாத காரியங்களையும் உங்களால் சாதிக்க முடியும். இனிமேல் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். இழுபறியாக இருந்துட்டு வந்த வரவு இந்த மாதத்தில் வந்து சேரும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். சனி பகவான் வக்கரமடைகிறதால உங்களுடைய செயல்களில் நிதானம் அப்படிங்கிறது அவசியம் தேவைப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குருவின் பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களில் இருக்கிறதால சந்தோஷத்தில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே விலகி எதிர்ப்புகளும் நீங்கும். உங்களுக்கு பணியாளர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சியில் உங்களுக்கு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. சுயத்தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆணி மாதம் ஒரு புதிய பாதை அப்படிங்கிறது வகுத்துக்க போகிறீங்க. உங்கள் ராசிநாதன் குரு விரயஸ்தானத்தில் இருக்கிறதால அவருடைய பார்வைகள் உங்களுக்கு யோகத்தை வழங்க போகுது. இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கெல்லாம் இனிமேல் விலகி சொல்லுவாங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்திருந்த பொறுப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். போட்டியாளர்கள்லாம் உங்களிடம் சரணடையக்கூடிய காலகட்டம் இந்த ஆணி மாதம். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்கரம் அடைஞ்சாலும் குருவின் பார்வையால் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறப் போகுது. குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். புதுசாக தொழில் தொடங்க நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் வருமானம் பல வகையில் வந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆணி மாதம் மிதுனராசிக்காரர்கள் அனைவருமே சிக்கனத்தை கையாளுவது நல்லது. வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் மீனாட்சி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க, நன்மைகள் அதிகம் நடக்க போகுது. உங்களுக்கு எதிரிகளோட தொல்லைகள் எல்லாமே குறையணும் அப்படின்னா சனிக்கிழமையில் நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க, நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தோடும் கூடுதல் எச்சரிக்கையோடும் இருக்கணும். சிறு பிரச்சனை அப்படின்னாலும் மருத்துவரை அணுகி மருத்துவ ஆலோசனை எடுத்துக்குங்க. இந்த ஆணி மாதம் மிதுனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அடுத்தவர்களை நம்பி எந்த விதமான முடிவும் எடுக்க வேண்டாம். எல்லா காரியத்திலையும் தன்னம்பிக்கையோடும் உறுதியான துணிச்சலோடு இருந்தீங்க அப்படின்னா எல்லா காரியத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு.